Good morning teachers. Welcome to Aruna Padasalai. என்னும் எழுத்தும் 4th and 5th standard English term 1 module 4 day 4 கான activities பார்க்க போறோம். Reading and writing 4th and 5th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமனா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 4th குரியது, செகண்ட் பேராகிராஃப் வந்து 5th குரியது. குழந்தைகளை நம்ம 4th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளை குரூப்பா உட்கார வைக்க போறோம். நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதில் 6 குரூப்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குரூப் பிரிச்சுக்கலாம். பிரித்து அவங்கள உட்கார வச்சுட்டு டெக்ஸ்ட் புக் எடுக்க சொல்கிறோம். பேஜ் நம்பர் 9900 இருக்கிற டூ இட் யோர் செல்ஃப் அந்த லெசனை குரூப்பில் குழந்தைங்கள வாசிக்க வைக்க போகிறோம். குரூப்பாக உட்கார வச்சு படிக்க சொல்கிறோம். அவங்க படித்து முடித்த பிறகு இஃப் யூ கேன் டூ எனி திங் லைக் த கிட்ஸ் விச் ஒன் வில் யூ சூஸ். இப்போது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த குழந்தைகளில் பாடத்தில் இருக்கிற குழந்தைகள் பண்ணுற வேலைகளை ஏதாவது ஒரு வேலையை செய்ய நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேலை யார், அந்த ஸ்டூடெண்ட் யார், அந்த செய்கிற வேலை என்ன, எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவர்களை போலவே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைய பற்றி உங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 48 அங்கே ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ஒர்க் புக்கை தான் படிக்க சொல்ல போகிறோம். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் பாடம் ரொம்ப பெருசாக இருக்கும். 4th ஸ்டாண்டர்ட் வந்து சென்டென்ஸ் சிம்பிள் லெசன் அது, அதனால் டெக்ஸ்ட் புக்கே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து 5th ஸ்டாண்டர்டில் விசிட் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் லெசன் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ டெக்ஸ்ட் புக்கே இதில் சொல்லலை, ஒர்க் புக் மட்டும் எடுக்கணும். ஒர்க் புக்கில் கொடுத்துருக்குற அந்த சென்டென்ஸை குழந்தைங்க படிக்கணும். அவங்களையும் நம்ம குரூப்பாக பிரிக்கிறோம். ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி குரூப்ஸை பிரிச்சுட்டு அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 44 விசிட் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுங்கிற அந்த டாபிக் கீழே இருக்கிற சென்டென்சஸை அவங்கள படிக்க சொல்லிவிட்டு ஒர்க் புக் பேஜ் நம்பர் 45 அடுத்த பக்கத்தை திருப்பி மை ட்ரிப்புன்னு இருக்கும். அதில் இந்த விசிட் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜில் நடந்த விஷயங்களை எழுத சொல்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். What did Santosh do on 11th and 13th April? Write it in the space given. இப்போது அவன் சந்தோஷ் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ்க்கு போகும்போது என்ன பார்த்தான், 11th என்ன பார்த்தான், 13th April 11th Aprilல பார்த்ததும் 13th Aprilல பார்த்ததும் எழுத சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், I traveled dash. I traveled by bus. I saw dash. I saw many trees எழுதலாம், இல்லை I saw paddy fields எழுதலாம். ரெண்டும் அவன் பார்த்தான். அடுத்து அதுவும் எழுதலாம் கீழே, அதான் ஐசா பேடி ஃபீல்ட்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்டில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஐசா மெனி ட்ரீஸ் எழுதலாம், அப்புறம் ஐசா பேடி ஃபீல்ட்ஸ் எழுதலாம். அப்புறம் த வில்லேஜ் வாஸ் க்ரீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன், அதில் அப்படி தான் இருக்கும், அது அப்படியே எழுதணும். அடுத்தது 13th April, he visited dash. He visited pond, the village pond and river விசிட் பண்ணது. அப்புறம் ஈசா இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங், அது வந்து ஐசா ஐ விசிட்டட்னு இருக்கும், அதை நம்ம ஈன்னு வரும்பொழுது அங்கே ஹிஸ் போடுறோம். ஈசா ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போடுறோம், மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அது ஹிஸ் ஆக்குறோம். அடுத்து ஈ குட் சி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஈ குட் சி த பெபிள்ஸ் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஆன் த ரிவர் பெட் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை இதில் எழுத சொல்கிறோம். இதோட டே 4 ஆக்டிவிட்டி முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.